இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். வணக்கம், என் பெயர் ரங்கநாயகி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி வேட்டைக்காரனறுப்பு அங்கேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன. விண்மீன்களை இரவு நேரத்தில் நம்ம வானத்தில் பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். அது ஏன் மின்னுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். விண்மீன்கள் இரவு நேரத்தில் உண்மையாலுமே மின்னுதா? அப்புறம் ஏன் விண்மீன்கள் மின்னுது, அதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள், அதாவது வேறு வேறு அடுக்கில் வேறு வேறு வெப்பநிலையில் காணப்படும். இதுதான் என்ன சொல்கிறோன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடுக்குகளில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில அடுக்குகள் தடிமனாகவும் சில இடங்களில் மெல்லியதாகவும் இருக்கும். வெப்பநிலை கூட மாறுபாடாக தான் இருக்கும். அதாவது வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்காது, ஒவ்வொரு அடுக்குலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். விண்மீன்களில் இருந்து வரக்கூடிய ஒளி நேராக ஒரே அளவிலே வரும். அது நமது வாயு அடுக்குகளில் உள்ள மூலக்கூறுகளில் பட்டு எதிரொலிக்கும். அதாவது ஒளி ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு போகுது அப்படின்னா ஒளி விலகல் அங்கே ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அடுக்குகளின் அளவும் மாறுபடுவதால் அங்கிருந்து நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒளி அளவு மாறுபடும் சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களில் குறைவாகவும் தெரியும். இப்படி அதிகமாகவும் குறைவாகவும் ஒளியோட அளவு மாறி மாறி படுவதால் தான் நட்சத்திரங்கள் மின்னுவது போல் நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குது அப்படின்றது தான். நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே கடலுக்கு போயிருப்போம். ஆனால் ஒரு முறையாவது நம்ம யோசிச்சிருக்கோமா கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? அதுக்கு ரெண்டு விஷயத்தை இங்கே முதல்ல சொல்கிறாங்க. ஒன்று கடல் நீர் நிலத்திலிருந்து ஓடுதல், அதாவது ஆறுகள் மூலமாக ஆற்றுல உள்ள தண்ணி கடலில் போய் சேர்க்கப்படுது. அதனாலையும் உப்புத்தன்மை கடலுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கடலின் மேற்பரப்பில் காணப்படும் சில விஷயங்கள்னாலையும் கடலில் உப்புத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, மழையினால தான் நம்ம பூமிக்கு நீர் கிடைக்கிது. அது கடல் நீராக இருந்தாலும் சரி, ஆற்று நீர், குளத்து நீர், எந்த நீராக இருந்தாலும் அது என்னது மழை மூலமாக தான் வருது. அப்படி அந்த மழை மூலமாக வர்ற நீரிலிருந்து என்ன இருக்குது அப்படின்னா கனிம அயனிகள் இருக்குது. இந்த கனிம அயனிகள் என்ன பண்ணுது அப்படின்னா காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து மழை நீரில் பொடிய வைக்குது. அதனால் மழை நீரில் சிறிதளவு அமிலத்தன்மை ஏற்படுது. அப்படி ஏற்படுற அமிலத்தன்மையால் பாறைகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாறைகள்லாம் அரிக்கப்பட்டு அந்த பாறைகளில் இருக்கிற சோடியம், அதாவது சோடியம்னா என்ன சொல்லுவோன்னா கனிம உப்புன்னு சொல்லுவோம். அந்த கனிம உப்பு அதிக அளவில் இல்லை சிறிதளவில் என்ன பண்ணுதுன்னா மழை நீரில் கலக்கப்பட்டு அது ஆறுகளுக்கு சென்று ஆறுகள் மூலமாக கடலுக்கு வந்து சேருது. இப்படி கடலை அடைஞ்ச சோடியம் நிறைந்து காணப்படும் கடல் நீரில் சூரியன் மூலமாக என்ன பண்ணுது, கடலில் இருக்கிற நீர் ஆவியாகி மேலே போகுது. அப்படி போகும்போது அந்த சோடியம் அயனி போகிறது கிடையாது, அதாவது உப்பு போகிறது கிடையாது. வெறும் நீர் மட்டும்தான் ஆவியாகி மேலே போகுது. மீதி இருக்கிற உப்பு கடல்லையே தங்கிடுது. இது பல ஆயிரம் வருஷங்களாக இப்படி மாறி மாறி நடக்கிற வாசி கடலில் இருக்கிற உப்பு அப்படியே கடல்லே இருந்துருது. வெறும் நீர் மட்டும்தான் ஆவியாகி மேலே போகுது. அதனால தான் கடல் நீரில் அதிகமான உப்புத்தன்மை கொண்டதாக கடல் நீர் காணப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடலில் உள்ள உப்பு காணப்பட இன்னொரு காரணம் அப்படின்னா என்னென்னா நீர் வெப்ப திரவங்கள். இந்த நீர் வெப்ப திரவங்கள் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, கடல் பரப்பில் எரிமலை இருக்கும். அதாவது கடலுக்கு அடியில் எரிமலை இருக்கும். இந்த எரிமலை வெடிக்கும் போது கடல் பரப்பில் விரிசல் ஏற்படுது. அப்படி விரிசல் ஏற்படுறப்ப கடலுக்கு அடியில் இருக்கிற அதாவது மேக்மா வெளிப்படுது. இப்படி இந்த மேக்மா வெளிப்படுற வாசி தொடர்ச்சியான வெப்பம் கடல் நீரில் ஏற்படுது. அதனால் பல ரசாயன விளைவுகள் அங்கே ஏற்படுது. இந்த ரசாயன விளைவுகள்னாலையும் கடல் நீர் உப்புத்தன்மை மிக்கதாக காணப்படுது
அப்படின்னு சொல்கிறாங்க. வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கூட நம்மள்ட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க, வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கான காரணம் என்னவோ எளிமையானதாக இருந்தாலும் நம்ம நினைவில் ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஏன் நீல நிறமாக காட்சி தருது அப்படின்னா, சிகப்பு, பச்சை, மஞ்சள் அப்படின்னு எத்தனையோ கலர் இருந்தாலும் வானம் என்னமோ நீல நிறமாக தான் காட்சி நமக்கு தருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியை சுற்றிலும் வளிமண்டலம் இருக்குது. அந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜனும் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது, அப்புறம் இன்னும் பல துகள்கள் அப்படின்னும் இருக்குது. இந்த சூரியன்லேருந்து வரும் சூரிய ஒளியில் அனைத்து விதமான நிறங்களும் இருக்கவே செய்யும். இதை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, மழை நேரத்தில் வானவில் தோன்றும் பார்த்திங்களா, அப்போ அதில் நிறையா கலர்ஸ் இருக்கும். அந்த நிறத்தை வச்சு நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் சூரியனில் என்னென்ன ஒளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வர்ற சூரியன்லேருந்து வர ஒரு நிற ஒளிக்கும் அலைநீளம் அப்படின்றது மாறுபட்டதாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, சிகப்பு நிறத்துக்கு அலைநீளம் அதிகமாகவும் நீல நிறத்துக்கு குறைவான அலைநீளமும் இருக்கும். இப்போ சூரிய ஒளியிலேருந்து பூமியின் வளிமண்டலத்திற்கு நுழையும் போது அதிக அலைநீளமுள்ள ஒளி என்ன பண்ணுன்னா, பூமியை ஊடுருவி உள்ளார சேர்ந்துடும். இதே குறைவான அலைநீளம் உள்ள நீல நிற ஒளி இருக்குது பார்த்திங்களா, அது பூமியில் சிதறடிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இது சிதறடிக்கப்படுற வாசி பூமி, அதாவது வானம் நீல நிறமாக நமக்கு காட்சி தருது. முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா? சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கோழி ஃபஸ்ட்டு வந்திருக்குமா இல்லை முட்டை ஃபஸ்ட்டு வந்திருக்குமா அப்படின்னு. முதல்ல முட்டை தான் வந்தது அப்படின்னா அந்த முட்டை எந்த கோழியிலிருந்து வந்திருக்கும்? இல்லை கோழி தான் முதல்ல வந்தது அப்படின்னா அந்த கோழி எந்த முட்டையிலிருந்து வந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பிரிட்டனில் உள்ள வார்விக் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பல அறிவியல் அறிஞர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வை நடத்தினாங்க. அந்த ஆய்வு முடிவில் நமக்கு ஒரு முடிவும் கிடச்சிருக்கு. அந்த முடிவு என்ன அப்படின்னா, டாக்டர் கோலின் ஃப்ரீமேன் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் நடந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முட்டை உருவாகணும் அப்படின்னா அந்த முட்டைக்கு ஓடு வேணும். அந்த ஓடு அப்படின்றது என்ன புரதத்தினால உருவாகுது அப்படின்னா, ஓவோக்ளிசிடின் 17 புரதம் அப்படின்ற ஒரு புரதத்தினால தான் அந்த முட்டையோட ஓடு உருவாக முடியும். சரி, அந்த புரதம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கோழியோட கர்ப்பப்பையில் தான் அந்த புரதம் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கோழியிலேருந்து தான் முட்டை வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, திருப்பி நீங்களாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த முட்டை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோழி தான் உருவாகிருக்க முடியும், அந்த கோழியிலேருந்து தான் ஒரு முட்டை வந்திருக்க முடியும் அப்படின்றத மட்டும் நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம கேட்ட இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து ஒரு நாடகத்தில் வரும் அறிவியல் தகவல்களையும் கேட்டு மகிழலாம். உமா, உமா, வாங்கத்த. அம்மா வீட்டில் இல்லை, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை கண்ணம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன். இந்த பாரு, மாமா ஏதோ புதுசாக ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு போகலாம்னு வந்துட்டி. பரவாயில்லையத்த, ஃபோன் சூப்பராக இருக்கே. மாமா நல்ல ஃபோனாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஏதோ 18,000ன்னு சொன்னார் கண்ணம்மா. ஆமாத்த, இப்போல்லாம் ஃபோன் இந்த ரேஞ்சில் தான் வருது. அப்படியா கண்ணம்மா? அப்போல்லாம் எங்கே இருந்துச்சு இந்த ஃபோனெல்லாம்? இப்போ தான் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, அப்புறம் ஏதோ வாட்சிலெல்லாம் பேசிக்கிறாங்களாமே. ஆமாத்த, அதுதான் ஸ்மார்ட் வாட்ச்சு. அது மூலிமா ஈஸியாகவே நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம வாட்ச் மூலிமாவே பேசிக்கலாம்.
அது மட்டும் இல்லை, அது மூலிமா நம்மளுடைய இதய துடிப்பு, நம்ம எவ்வளோ தூங்குறோம், நம்மளுடைய உடற்தகுதி என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. அடேங்கப்பா, இத்தனை விஷயம் இருக்காடி இந்த வாட்சில். பரவாயில்லையே கண்ணம்மா, நம்ம எவ்வளோ முன்னேறிட்டோம் போலையே. அப்போல்லாம் எங்கே இந்த மாதிரி இருந்தது? இப்போ தான் உலகத்தையே டிவிலே பார்க்குறோமே. ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் டிவி இனிமேல் எதுக்கு? நீங்கள் ஃபோன் தான் வச்சுருக்கீங்களே, இனிமேல் ஃபோன் மூலியமாகவே இந்த உலகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சொல்லுற கண்ணம்மா? ஆமாம் அத்தை, இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் வாங்க. சொல்லிதா கண்ணம்மா. அத்தை இங்கே பாருங்கள், இதுதான் கேமரா. இது என்னடி ரவுண்டாக இருக்குது? ஆமாம் அத்தை, இதிலே நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நம்ம தான் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருக்கோம்ல அத்தை, அதெல்லாம் இனிமேல் ஈஸியாக நீங்களே போய் இப்படி எடுத்துக்க வேண்டியது தான். ஓ சரி கண்ணம்மா. அத்தை இதில் நீங்களே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கேமராவை திருப்பணும், அதுதான் செல்ஃபி, நம்மளே எடுத்துக்கலாம். இதுவே இந்த சைடு திருப்பினீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள எடுக்கலாம் அத்தை. ஆமாண்டி, இது மாதிரி தான் மாமாவும் எடுத்து காமிப்பார் என்னட்ட. அத்தை பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, இது வீடியோ, இது மூலிமா நீங்கள் வீடியோலாம் எடுத்துக்கலாம் அத்தை. சரி கண்ணம்மா. பரவாயில்லையே, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? என்னத்தை இதுக்கே இப்படி சொல்கிறீங்க? இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஆல்பம்னு இருக்கா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். சரி கண்ணம்மா. அத்தை இங்கே பார்த்தீங்களா, கூகுள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜீன்னு போட்டிருக்குல்ல, அது என்னடி கூகுளு? இதில் நம்ம போய் எது வேணாலும் தேடிக்கலாம் அத்தை. எது வேணும்னாலுமா? ஆமாம், இதில் போயிட்டு நீங்கள் என்ன தகவல் வேணாலும் தேடிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு வாய்ஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கல, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் பேசினாலே போதும் அத்தை. நீங்கள் எது கேட்குறீங்களோ அதுக்கான விடை வந்துடும் உங்களுக்கு. என்னடி சொல்லுற? ஆமாம் அத்தை, இங்கே பாருங்களேன். இப்போ அத்தை நீங்கள் உருண்டை குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போயிட்டு நீங்கள் சொன்னாலே போதும், அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவாகவும் கொடுத்துரும், எழுதியும் காமிச்சிரும். என்னடி சொல்கிற? இனிமேல் டெய்லி எனக்கு அதே வேலையாக தான் இருக்க போகிறேன் பாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, நம்ம ஊரில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது, எப்போ மழை வரும், நம்மளுடைய விலை நிலவரங்கள்லாம் என்ன, எல்லா தகவலையுமே இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அத்தை. இது சின்ன டிவி மாதிரி தான் சொல்லுற நீ. ஆமாம் அத்தை, அதில் இல்லாத தகவல் கூட இதில் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். சரி கண்ணம்மா, மாமா அடிக்கடி வாட்ஸ்அப்பும் பாரு, அப்படின்னா என்ன கண்ணம்மா? வாட்ஸ்அப்னா ஒன்றும் இல்லை அத்தை, இப்போ நம்ம பேசிக்கிறோம்ல ஃபோன் பண்ணி, அதை நம்ம மெசேஜ் மூலியமாகவே பேசிக்கலாம். இதுலேயே நம்மளும் ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாமும் பண்ணிக்கலாம். அதுதான் அத்தை வாட்ஸ்அப்பு. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரணுமா? கூடடி மாமா வேறு அடிக்கடி வேலைக்கு போயிடுறாரு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வீடியோ கால்லாம் பண்ணலான்னு வேறு சொல்லுறியே. சரிங்க அத்தை, உங்கள் ஃபோனில் நான் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுறேன். இது என்னடி முட்டை மாதிரி இருக்குது? ஐயோ அத்தை, அது ஒன்றும் முட்டை கிடையாது, கூகுள் மேப்பு. அப்படின்னா என்னடி? கூகுள் மேப்னா நமக்கு வழி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வழி தேவையோ அதுக்கிட்ட சொன்னாலே போதும், அதுவே நமக்கு வழி கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இப்போ இங்கேருந்து நீங்கள் வேதாரண்யம் போகணுன்னா ரூட்டு என்னன்னு இதுக்கிட்ட கேட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வழி காமிச்சு கொடுத்துரும். சரி கண்ணம்மா, இதில் மெயின் ரோடு மட்டும் காட்டுமா இல்லை சந்து பொந்தெல்லாம் காட்டுமா? அத்தை இதில் எல்லாமே காட்டும். நீங்கள் சின்னதாக ஒரு சந்து இருந்தால் கூட அதை கூட இந்த மேப்பில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். பரவாயில்லையே. அப்புறம் அத்தை, இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்லாம் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தரேன், நல்லா சேஃபாக அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அத்தை. அது என்னடி மணி ட்ரான்ஸ்ஃபரு? அத்தை ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பேங்க்குக்கே போகாமல் ஈஸியாக பணம்லாம் சென்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு. வீட்டில் உக்காந்த மாதிரியே பண்ணலாங்கிறியா? ஆமாம் அத்தை, எல்லாமே இப்போ சுலபமாக மாறி போயிடுச்சு. அப்படின்னா நான் சொன்னது கரெக்டு தான் போல், கைக்குள்ளே உலகம். அதே தான் அத்தை. அப்புறம் அத்தை, நீங்கள் எஃப்எம்லாம் கேட்குறீங்களே, அதெல்லாம் இனிமேல் இந்த ஃபோன் மூலியமாகவே கேட்டுக்கலாம். என்னடி சொல்கிற? அது எப்படி பார்க்குறது? இதோ இருக்குது பார்த்தீங்களா எஃப்எம்னு, இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் போதும். ஹெட்செட்டை மட்டும் போட்டிங்கன்னா இதிலே இனிமேல் நீங்கள் கேட்கலாம். நல்ல விஷயந்தான். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜம் இருக்கால, எப்போ பார்த்தாலும் வீடியோன்னு நிற்கிறாடி, அது எப்படி பார்க்குறது? இதில் இதோ இருக்குது பாருங்க அத்தை, இதுதான் யூடியூப்பு. இதில் போயிட்டு நீங்கள் என்ன வேணும்னாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வாய்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வந்துடும் அத்தை. அதுலேயே நீங்கள் சுலபமாக எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் துணி தைக்கிறதுக்கு, அதுமாரி இப்போ புதுசாக என்னமா ஆரி ஒர்க்லாம் கற்றுட்ருக்குன்னு சொன்னீங்களே, அது எல்லாமே இனிமேல் இதிலே கற்றுக்கலாம் அத்தை நீங்கள். ஓ அப்படியா கண்ணம்மா? சூப்பர் கண்ணம்மா, இந்த உலகம் ரொம்பவே மாறி போச்சு போ. ஆமாம் அத்தை, இப்போ எல்லாமே சுலபமாயிடுச்சு. இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டு வந்துட்டுருக்குல்ல,
நம்ம நாடு ரொம்பவே முன்னேறி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஃபோன் கூட இருக்காது, அப்புறம் சிப்புன்னு மாற்றிடுவாங்க. அது என்னடி சிப்பு? இந்த சட்டைகள்லாம் இருக்குமே அந்த சிப்பா? ஐயோ அத்தை, அது கிடையாது. சிப்புனா சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோன்லாம் இயங்குறதுக்கு அந்த சிப்பு தான் ரொம்பவே அவசியம். அதெல்லாம் இனிமேல் உங்கள் கையிலே வச்சு கூட தச்சுருவாங்க. நீங்கள் ஈஸியாக இனிமேல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அந்த சிப்பு இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட பேசணும்னு சொன்னாலே போதும், அதுவே உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்கும். அப்படி இனிமேல் வருங்காலத்தில் நம்மளோட நாடெல்லாம் முன்னேறி மாறப்போகுது அத்தை. பரவாயில்லையே, அறிவியல் கண்டுபிடிப்பு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம் அத்தை, அறிவியல் முன்னேறி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ உள்ள பொருள்லாம் கூட இருக்காது, எல்லாம் இன்னும் டெவலப் ஆகி போயிடும் அத்தை. சரி கண்ணம்மா, நான் எதுவும் சந்தேகம்னா நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த உருண்டை குழம்பு வைக்கிறத சொன்னில்ல, அதை மட்டும் எடுத்துக்கூட. மாமா வேற குழம்பு வைக்க சொன்னார், நான் இங்கே கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வந்தால் திட்டுவார், எடுத்துக்கூடாது மட்டும். சரிங்க அத்தை, சொன்ன அன்னைக்கே உருண்டை குழம்பா? நீயும் வாடி, உனக்கு எடுத்து வைக்கிறேன். இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்தாங்க, வீடியோ எடுத்து கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது பாஸ் பண்ணுறது. இப்படி திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப ப்ளே ஆகும், பார்த்துக்கோங்க அத்தை. சரி கண்ணம்மா. இன்னைக்கு நாம அறிவியல் அறிவோம்ல தினமும் நாம் பார்க்கும் சில நிகழ்வுகளில் உள்ள அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் தொடர்களில் நமது வாழ்வாதாரத்தோடு தொடர்புடைய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பற்றியும் அவைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.